இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயத்தை பார்த்துடலாங்க. இந்த கம்பெனி எத்தனை வாட்டி தான் சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. NVIDIA வேர்ல்டு ஃபஸ்ட்டு 4 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் ரீச் பண்ண கம்பெனி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதோட CEO வந்து ஜென்சன் ஹேங்கு. அதாவது AI சிப்பு இப்போ வேர்ல்டு லெவலில் டிமாண்ட் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு, அந்தளவுக்கு மார்க்கெட்டிங் யார் பண்ணிகிட்ருக்காங்க, அந்தளவுக்கு சேல்ஸ் யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த NVIDIA கம்பெனி தான் ஃபஸ்ட்டு சொல்லலாம். இவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 56% க்ரோத்து, கிட்டத்தட்ட $46.74 பில்லியன் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 59%, கிட்டத்தட்ட $26.42 பில்லியன் காமிச்சிருக்காங்க. இவங்களோட ப்ரொஜெக்டர் ரெவன்யூ இப்பயே சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட $54 பில்லியன் வந்து நாங்கள் அடுத்த Q ரிசல்ட்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட இப்போதைக்கு ப்ராஜெக்ட் என்னென்னா பிளாக்வெல் சிப். இதுதான் மேஜர் AI சிப். நீங்கள் ஓப்பன் பண்ணணும், ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னா இந்த பிளாக்வெல் சிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிப் இருந்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏஐயில் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ எல்லாமே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி அதை கோடிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனியில் 72,000 யூனிட் பர் வீக், ஒரு வாரத்துக்கு 72,000 சிப் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களாம். ஒரு சிப்போட விலை $30,000. கணக்கு போட்டு பார்த்துங்க எந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயத்தையும் பார்த்துடலாம். இந்தியன் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸோட லெவல், அதாவது அவங்களோட கவுண்ட் வந்து 1 கோடியை தாண்டிருச்சு. இது என்ன பண்ணுறது, பெரிய சாதனையாக கேட்குறீங்க. இது ஒரு சாதனையாக இருந்தாலுமே அடுத்த ஒரு விஷயங்கள்லாம் பாருங்கள். 63% ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்டர்நெட் இருக்குது. 8,000 ஸ்கூல்ஸில் வந்து 0 என்ரோல்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 1 lakh ஸ்கூல்ஸில் வந்து வெறும் சிங்கிள் டீச்சர் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 93.6% ஸ்கூலில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது. 83% ஸ்கூல்ஸில் வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்குது. 89.5% ஸ்கூல்ஸில் வந்து லைப்ரரி இருக்குது. ஸோ இது பத்தாதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த 80s வந்து கம்மி தான். இன்னும் 95, 96 வந்தாதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மக்கள் மத்தியில் ஒரு பிரதிபலிக்கும். ஓகே, நம்மளும் வந்து அடுத்த லெவல் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒரு ஃபோக்கஸாவது பண்ணலாம்னு சொல்லி பண்ணுவாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், யாராவது கரெக்டான கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.